இலங்கையிலே டிட்வா புயல் தாக்கத்தை ஏற்படுத்தி இலங்கையினுடைய கடற்பரப்பை விட்டு சென்று கிட்டத்தட்ட 3 நாட்கள் கடந்திருந்தாலும் டிட்வா புயல் ஏற்படுத்திய தாக்கம் இலங்கையிலே இன்னும் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாளுக்கு நாள் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்ற தகவல்களை கேட்ட வண்ணமே இருக்கின்றோம். இன்று காலை 10 மணி வரை டிஎம்சியினால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி 410 பேர் இறந்திருக்கிறார்கள், அதே போன்று 360க்கும் மேற்பட்டோர் காணாமலாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை டிஎம்சி வெளியிட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் இலங்கை பொறுத்தளவிலே மீட்பு பணிகளும் நாட்டை சீரமைக்கும் பணிகளும் மிக தீவிரமாக நாடளாவிய ரீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய முப்படைகள், அதே போன்று இந்தியாவினுடைய விமானப்படை, பாகிஸ்தானினுடைய விமானப்படையோடு சேர்ந்து இலங்கையில் உள்ள பொதுமக்களும் இதிலே மிக தீவிரமாக இணைந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நிவாரண பணிகளும் உதவிகளும் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்த வண்ணம் குவிந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த நேரத்திலே இவ்வாறான உதவிகளோடு சேர்த்து மக்களுக்கு இன்னும் 2 வகையான தேவைகளும் இருக்கிறது. ஒன்று ஆறுதல் நிவாரணம் ஒன்றும் தேவைப்படுகிறது மக்களுக்கு. இந்த நாட்களை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட கடந்த வாரத்திலே மக்கள் வாழ்ந்த ஒரு சாதாரண வாழ்க்கை, தொழில் செய்து கொண்டு அவர்களோட வீட்டோடு வாழ்ந்த ஒரு சாதாரண வாழ்க்கை இன்று பெரும் லட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. இருந்த இருப்பிடங்கள் இல்லை, செய்த தொழில்கள் இல்லை, வீடுகள் இருந்தால் வீடுகளில் வெறும் 4 சுவர்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் முக்கியமாக கூட இருந்தவர்கள் 300, நாங்கள் சொல்ல போனால் கடந்த வாரத்தில் எங்களோடு இருந்த 400க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இன்றைய நாளிலே இல்லை. இந்த இறப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. காணாமல் போன 360 பேருடைய நிலைமைகளும் இதுவரை அறியப்படவில்லை. எனவே இந்த சூழ்நிலையிலே மன ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். தங்களுடைய உடைமைகளை, சொந்தங்களை, சொத்துக்களை இழந்து, தொழில்களை இழந்து பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இன்னும் மாறியிருக்கிறது. எனவே உங்களால் முடிந்தளவு, உங்களுக்கு தெரிந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆறுதல்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆறுதல் வார்த்தைகள் மிக முக்கியமானவை என்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று மக்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான தேவையாக இந்த சுகாதார தேவைகள் மாறி இருக்கிறது. இன்றைய நாளிலே குறிப்பாக இந்த சுகாதார அமைச்சு மற்றும் வெகுஜன ஊடக அமைப்பு ஹெல்த் மினிஸ்ட்ரியன் மாஸ் மீடியாவினால் ஒரு அறிக்கை இன்று வெளியிட்டிருந்தார்கள். எலிக்காய்ச்சல் தொடர்பாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வற்றுகின்ற நேரத்திலே எலிக்காய்ச்சல் ஏற்படுகின்ற ஒரு தாக்கம் இருக்கிறது நாட்டிலே. எனவே மக்கள் டாக்ஸிசைக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாயத்த மருந்தை பெற்றுக்கொள்வது சிறந்தது. அதனை நீங்கள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியிலோ அல்லது உங்களுடைய பொது சுகாதார வைத்திய அதிகாரி PHIயினுடைய உங்களுடைய பிரதேசத்தினுடைய அதிகாரிகளை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே குறிப்பாக அதனுடைய அறிகுறிகள் என்று பார்த்தால் கடுமையான தலைவலி, கண், அதே போன்று தோல் மஞ்சள் நிறம் அடைதல், காய்ச்சல், அதே போன்று கால் பகுதிகளிலே அதிகமான வலி என்பன இதுக்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து இன்னும் முக்கியமாக இன்னொரு அறிவித்தலை போலீசார் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதிகளிலே அதிகமான வதந்திகள் பரப்பப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே ஒரு வதந்தி உறுதிப்படுத்தப்பட்டால், ஒருவர் வதந்தியை பரப்பி இருக்கிறார், மக்களை பயமுறுத்திபடியான வதந்தியை பரப்பி இருக்கிறார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த காலத்தில் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை வழங்குவதற்கான அதிகாரம் இருப்பதாக நேற்றைய தினம் ஊடக சந்திப்பிலே அவர் தெரிவித்திருந்தார். இன்றைய தினத்தில் கூட நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். கொத்மலை நீர்த்தேக்கத்திலே வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக வதந்தியை பரப்பியவரை கைது செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருப்பதாக ஒரு செய்தியை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே இந்த காலத்திலே மக்களை பயமுறுத்துகின்ற, ஏற்கனவே மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை பயமுறுத்தும்படியான வதந்திகளை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். ஆனால் மீள திறக்கப்படுகின்ற திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி கல்வி பிரதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து இப்பொழுது நாட்டுக்கு பணவலுப்பல்கள், பொருட்களை அனுப்புகின்ற தேவைப்பாடுகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றது. எனவே நாட்டுக்கு அவ்வாறான உதவிகள் வந்த வண்ணமே இருக்கிறது. எனவே வெளிநாட்டிலே இருந்து அனுப்புகின்ற இந்த நேரத்தில் நிவாரணப் பொருட்களாக அனுப்புபவற்றுக்கு டியூட்டி ஃப்ரீ, சுங்கம், வரிகளை அறவிடாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. அந்த வழிமுறைகளை அனுப்ப முடியும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டிலே தற்பொழுது அரசின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிநாட்டு பணமனுப்பல்கள் மூலம் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசு
வெளிநாட்டில் இருந்து பணங்களை அனுப்புபவர்களுக்கு இங்கே கணக்கிலக்கங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதன் மூலமாக பல மில்லியன் ரூபாய்கள் இலங்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மாலைத்தீவுகளில் இருந்து கடந்த சில மணித்தியாலங்கள் 24 மணித்தியாலங்களுக்குள்ளே $6 லட்சம் சேர்க்கப்பட்டதாக, அமெரிக்க டாலர்கள் சேர்க்கப்பட்டதாக ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல தென்கொரியாவில் வசிக்கின்ற இலங்கையர்கள் நேற்றைய தினம் இந்த செய்தி பரவி இருந்தது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இலங்கை பெறுமதியிலே 32 மில்லியன் ரூபாய்களை சேர்த்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று வெளிநாடுகளில் இன்னும் சில நாடுகளிலே இலங்கையர்கள் இந்த நிதியுதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மிக கவனமாக கையாள்கிறது, அரசாங்கம் மிக கவனமாக கையாள்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே அரசு மிக சிறப்பாக செயற்படுகின்றது. பல தரப்புகளும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சியினரும் சில தகவல்களை சாடியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே சில சம்பவங்கள் கூட நடந்திருந்தது. எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் எந்நேரமுமே எதிர்ப்பு வெளியிடுபவர்கள் அல்ல. அரசாங்கம் ஏதாவது இடங்களில் பிழைகள் விடுகின்ற போது அதை சுட்டி காட்டி அரசாங்கத்தோடு சேர்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த நிலையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசியலை மறந்து இது மக்களுக்காக செயற்படுகின்ற நேரம் என்பதை அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கனிவான வேண்டுகோளும் மக்கள் பகுதியிலே இருந்து வருகிறது. எனவே இப்படியான சூழ்நிலையிலே இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மீளுவதற்கு முன்னால் இன்னும் ஒரு பருவப்பெயர்ச்சி மழையோ அல்லது வேறொரு காலநிலை மாற்றங்களோ வருவதற்கு நாங்கள் இறைவனை வரக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நேரங்களிலே முன்னறிவிப்புகளை மக்கள் கவனமாக கையாள வேண்டும். இது மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் வந்த ஒரு பேரிடர். எனவே மக்கள் வளமையான இது பருவப்பெயர்ச்சி மழை போன்று முன்னறிவித்தல்களை கொஞ்சம் கணக்கில்லாமல் இருந்ததும் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். எனவே மக்கள் எதிர்வரும் காலங்களிலே வெளியிடுகின்ற முன்னறிவிப்புகளிலே கொஞ்சம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். அதே போன்று இலங்கை பல பேரிடர்களை சந்தித்தவர்கள், பல பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் மீண்டெழுந்தவர்கள். கடந்த 5-6 வருடங்களே கொரோனா பிரச்சனையிலிருந்து, ஈஸ்டர் அட்டாக்ல இருந்து, நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி வரை சகல விதமான சூழ்நிலைகளையும் சந்தித்து மீண்டெழுந்தவர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்தும் மீண்டெழலாம் என்கின்ற நம்பிக்கை இலங்கையராக எங்களுக்கு இருக்கிறது. இலங்கையராக மிக ஒற்றுமையாக இருக்கின்ற நமக்கு இது ஒரு பெரும் சவாலாக இருந்தாலும் எங்களால் மீண்டெழ முடியுமான சவாலாக இருக்கிறது. மீண்டெழுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிப்போம்.